ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரு குருபா சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணி அதில் அவர் டார்கெட் தமிழ் 100 அவுட் ஆஃப் 100 ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணி அதில் 9th வரைக்கும் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கோம். எது நம்ம கவர் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, உரைநடையும் துணைப்பாடம் இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் இருக்கலாம் அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம 10th ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 10th ஃபஸ்ட் லெசனான தமிழ் சொல் வளம் யார் தேவனைய பவனார் எழுதினார். ஓகேங்களா? ஓகே. நாடும் மொழியும் நமதிரு கண்கள்னு சொன்னவர் யார்? பாரதியார். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் பாரதியார். பிற திராவிட மொழிகளுக்குரியவனாக கருதப்படும் சொற்களும் தமிழில் உள சொன்னவர் கால்டுவெல். திராவிட மொழி ஒப்பீட்டு இலக்கணமும் கால்டுவெல் தான் சொல்லியிருப்பார். இந்த கொஷின் ஒரு 30 வாட்டி கேட்டிருக்கலாம், அந்த அளவுக்கு இம்பார்ட்டன் இந்த கொஷின். ஓகே. இந்த பிற திராவிட மொழிகளுக்குரியவனாக கருதப்படும் சொற்களும் தமிழில் உள்ள சொன்னவர் கால்டுவெல் தான். திராவிட மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் சொன்னவரும் கால்டுவெல் தான். ஓகேங்களா? ஓகே. இப்போ அடிவகை, இப்போ நான் வந்துட்டு தாவரங்களோட இளமை பெயர்கள் இதெல்லாம் நம்மளால ஏற்கனவே படிச்சிருப்போம். இப்போது ஒரு தாவரம்னா அது தமிழில் சொல்லும்போது அது எதெல்லாம் குறிக்குதுன்ற மாதிரி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். தாள்னா நெல்லோட தாள், கேழ்வரகு தாள் அதை சொல்லுவோம். தண்டுனா கீரை தண்டு, வாழைத்தண்டு. கோல்னா நெட்டி மிளகாய் செடி, அதுதான் கோல். தூருனா குத்துச்செடி, புதர், தூர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தட்டு, தட்டைனா கம்பு, சோளம். இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்ட தட்டை, கம்பு தட்டை, சோளத்தட்டை இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. களினா கரும்போட அடி, கலைனா மூங்கிலோட அடி, கலை மூங்கிலோட அடி, அடினா புளி வேம்பு, அடினா புளி வேம்பு. இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் நான் சும்மா இதுக்காக நான் போட்டிருப்பேன். இது வந்து கவை, அடிமரத்திலிருந்து பிரியும் மாபெரும் கிளை பெறுத கவை. இங்கே பாருங்கள், கவையோட பிரிவு கொம்பு அல்ல கொப்பு, கொம்போட பிரிவு கிளை. சரி, இங்கே பாருங்கள், கிளையோட பிரிவு சினை, இங்கே சினையோட பிரிவு போத்து, இங்கே போத்தோட பிரிவு குச்சி, குச்சியோட பிரிவு இனுக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் விஷுவலாக பார்க்கும்போது நம்ம நல்லா ஞாபகம் வரும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இப்போ காய்ந்த அடியும் கிளையும் பேர்கள். இப்போ சுள்ளின்னு சொன்னால் என்னது? காய்ந்த குச்சியை தான் சுள்ளின்னு சொல்லுவோம். விறகுனா காய்ந்த சிறு கிளை, விறகு வந்து அடுப்பு உடச்சி சிறு கிளையை உடச்சி வைப்பாங்களா, அது மாதிரி சிறு கிளை. வெங்கலினா காய்ந்த களி. கட்டைனா காய்ந்த கொம்பும் கவையும் அடியும் தான் கட்டை, காய்ந்த கொம்பும் கவையும் அடியும் கட்டை. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், இலை வகை. இலைனா புளி, இந்த வேம்பெல்லாம் இருக்கும்ல, அது இலை வகைகள். தாள்னா நெல் புல் தெரியும். தோகைனா சோளம் கரும்பு தான் தோகை மாதிரி இருக்கும். ஓகே. ஓலைனா தென்னை பனை தான் ஓலை. சண்டுனா காய்ந்த தாளும் தோகையும் சண்டு. சருகுனா காய்ந்த இலையை தான் சருகை அடிச்சுன்னு சொல்கிறோம்ல, அதுதான். ஓகே. ஓகே பாருங்கள், கொழுந்து வகை. நெக்ஸ்ட்டு தாவரத்தின் நுனிப்பகுதியை குறிக்கிறது தான் கொழுந்து. துளிர் அல்லது தளிர்னா நெல் புல்லை சொல்கிறோம். முதிர் அல்லது கொழுந்துனா புளி வேம்ப சொல்லுது. முறி அல்லது கொழுந்துனா புளி வேம்ப சொல்லுவோம். குருத்து சோளம் கரும்பு தென்னை பனை இதெல்லாம் குருத்து சொல்லுவோம். கொழுந்தாடைனா கரும்போட நுனிப்பகுதி தான் கொழுந்தாடை. நெக்ஸ்ட் பாருங்கள், பூவோட நிலைகள். இப்போ அரும்புனா பூவோட தோற்ற நிலை. போதுனா பூ வந்து விரிய தொடங்கிய நிலை. மலரில் அலர், பூவோட மலர்ந்த நிலை. வீணா மரஞ்செடி நின்று பூ கீழே விழுந்த நிலை தான் வீ. செம்மல்னா பூ வாடின நிலை தான் செம்மல். நெக்ஸ்ட் பாருங்கள், பிஞ்சு வகை. பிஞ்சுனா பிஞ்சுனா பூவோட கூடி இளம் பிஞ்சு பூ பிஞ்சு. பிஞ்சுனா இளம் காய். வடுனா மாவோட பிஞ்சு தான் மொடன்னு சொல்லுவோம். முசுனா பலாவோட பிஞ்சு தான் முசுன்னு சொல்லுவோம். கவ்வை, இது கவ்வைனா எள்ளோட பிஞ்சு. நெக்ஸ்ட்டு குறும்பைன்னு சொல்லுவோம்ல, தென்னை பனை இளம் பிஞ்சோட தான் குறும்பைன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், முட்டுக்குறும்பை. இதே குறும்பைன்னு தென்னை பனையை பார்த்தோன்னா முட்டுக்குறும்பைனா சிறு குறும்பை. முட்டுக்குறும்பைனா சிறு குறும்பை. இளநீர்னா முற்றாத தேங்காயை தான் இளநீர் சொல்கிறோம். நுழாய்னா நிலம் பாக்கு. கருக்கல்னா நெல் வந்து கருக்கல் சொல்கிறோம். கச்சல்னா வாழை பிஞ்சை தான் கச்சல்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே பாருங்க, குலை. இந்த குலை வகைகள்னால் கொத்துனா அவரை துவரை தான் நம்ம கொத்துன்னு சொல்லுவோம். அதே குலைனா கொடி முந்திரியை தான் நம்ம வந்து குலைன்னு சொல்லுவோம். தாருனா வாழை குலையை தான் தாரு. கதிர்னா கேழ்வரகு இல்லை சோளம் தான் கதிர். கேழ்வரகு இல்லை சோளம். அலகு அல்லது குரல்னா நெல் திணையை தான் அலகு அல்லது குரல் சொல்கிறோம். நெல் திணை. சீப்புனா வாழைத்தாட்டோட பகுதி தான் சீப்பு. அலகு திணைனா சரி, நெல் திணைனா அலகு இல்லை குரல் தான் நெல் திணை. சீப்புனா வாழைத்தாட், ஒரு சீப்பு வாழைப்பழம் கூடன்ற மாதிரி கேட்குறாங்களா, அந்த மாதிரி சீப்புனா வாழைத்தாட்டின் பகுதி. நெக்ஸ்ட்டு கெட்டுப்போன காய்கனி வகை அப்படின்னு இப்படி சொல்கிறோம் பாருங்கள். சூம்பல்னா நுனியில் சுருங்கிய காய். என்னது? நுனியில் சுருங்கிய காய் தான் சூம்பல். சிவியல்னா சுருங்கிய பழம். சுருங்கிய பழம் தான்
சிவியல். சொத்தை புழு பூச்சி அரித்த காய் அல்லது கனிக்கு பேர் தான் சொத்தை. புழு பூச்சி அரித்த காய் கனிக்கு பேர் சொத்தை. வெம்பல்னா சூட்டினால் பழுத்த பிஞ்சு தான் வெம்பல். வெந்து போச்சுன்னு சொல்லுவாங்களா, அதான் வெம்பல். சூட்டினால் பழுத்த பிஞ்சு. குழு குளுத்த பழத்துக்கு அலியல்னு சொல்லுவோம். குழு குளுத்த பழம்னா அலியல். அழுகல்னா குழு குளுத்து நாரிய பழம் அல்லது காய். அழுகல் அழுகி போய் நாரிட்டு இருக்கும்ல, அந்த மாதிரி சொல்கிறோம். சொண்டுனா பதறாய் போன மிளகாயை தான் சொண்டுன்னு சொல்கிறோம். பதறாய் போன மிளகாய். நெக்ஸ்ட்டு கோட்டான்காய் அல்லது கூகைக்காய்னா கோட்டான் உட்கார்ந்ததினால் கெட்ட காய் தான் கோட்டான்காய், கூகைக்காய். தேரைக்காய்னா தேர் அமர்ந்ததினால் கெட்ட காய் தான் தேரைக்காய். அல்லிக்காய்னா தேர் அமர்ந்தால் கெட்ட தேங்காயை அல்லிக்காய்னு சொல்லுவோம். உள்ளிக்காய்னா தென்னையில் கெட்ட காய் உள்ளிக்காய். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள். பழத்தோல். இப்போது பழத்தோல் இப்போ தொலினா மெல்லியது, மிக மெல்லியது. தோல்னா சரி திண்ணமானது. தோல்னா திண்ணமானது. தோடுனா வன்மையானது. தோடு வன்மையானது. ஓடுனா மிக வன்மையானது. குடுக்கைனா சுரையோட ஓடு. குடுக்கை சுரையோட ஓடு. மட்டை தேங்காய் நெற்றின் மேற்பகுதியை தான் மட்டைன்னு சொல்கிறோம். தேங்காய் நெற்றின் மேற்பகுதி. உமினா நெல் கம்பு முதலீட்டு மூடி. இதெல்லாம் தெரியும். நெல் கம்பு முதலீட்டு மூடி தான் உமி. கொம்மை. கொம்மைன்னா வரகு கேழ்வரகு முதலியவற்றை மூடி தான் கொம்மைன்னு சொல்லுவோம். வரகு கேழ்வரகு முதலியவற்றோட மூடியை தான் கொம்மைன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு மணி வகைகள் பாருங்கள். கூலம்ன்றது நெல் புல் கம்பு இதெல்லாம் கூலம். பயிர் அவரை உளுந்து தான் அவரை பயிர் உளுந்து பயிர் சொல்லுவாங்க. அது மாதிரி. கடலைன்னா வேர்க்கடலை கொண்ட கடலை. விதைனா கத்திரி மிளகாய் தான் விதை. கால் புளி காஞ்சிரைனா கால். முத்து வேம்பு ஆமணுக்கு முத்து. கொட்டை வந்து பனையை தான் கொட்டைன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு தேங்காய் வந்து தென்னைன்னு விற்று சொல்லுவோம். முதிரைனா அவரை துவரை தான் முதிரை சொல்லுவோம். நெக்ஸ்ட் இளம் பயிர் வகைகள் பாருங்கள். நாற்றுனா நெல் கத்திரியை தான் நாற்றுன்னு சொல்கிறோம். கன்றுனா புளி வாழை. இந்த வாழைக்கன்று இதெல்லாம் வராது. வாழைக்கன்று அந்த மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுருப்போம். இது மாதிரிலாம் சொல்லிடுவோம். வாழைக்கன்றுனா தான் கன்று. குருத்துனா வாழையோட இலைநிலை தான் குருத்து. பிள்ளைனா தென்னையோட இலைநிலை. குட்டினா விழாவோட இலைநிலை. வடலி மடலி இல்லை வடலினா பனையோட இலைநிலை. அதே இளங்கூழ் அந்த மாதிரி சொன்னால் நெல் சோளம். இளங்கூழ்னா நெல் சோளம். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள். சம்பா நெல் வந்து 20 உள்வகைகள் இருக்குதான். சம்பா நெல்லில் 60 சம்பா நெல்லில் 60 உள்வகைகள் உள்ளன. இதில் தேவநேய பாவனம் சொல்லியிருப்பாங்க. தேவநேய பாவனார் வந்து மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார். தேவநேய பாவனார் என்ன சொல்கிறோம்? மொழி ஞாயிறு. ஓகேங்களா? பாருங்கள் இங்கே தமிழாசிரியர் இதெல்லாம் யாரை பற்றி சொல்லுதுன்னா தமிழ் திரு ஈரா இளங்குமரனாரை பற்றி தான் இப்போ எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வாங்க பார்ப்போம். இவர் வந்து தமிழாசிரியர். திருச்சிராப்பள்ளி அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்று அமைத்துள்ளார். யார்? இளங்குமரனார். பாவனார் நூலகம் ஒன்றை உருவாக்குனவர் அவர் தான். ஓகேங்களா? விழிகளை இலக்க நேரிட்டாலும் கூட தாய் தமிழை இழந்து விடக்கூடாது என எண்ணியவர் யார்? இளங்குமரனார். தமிழ் தண்ட திருவிக்காப்பல் இமைகளை 3 மணி எழுது மாட்டலை கற்றுக்கொண்டவரும் இளங்குமரனார் தான். இதோட நூல்கள் பாருங்கள். இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவனர் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பெருங்கல உரை, புறத்திரட்டு உரை, திருக்குறள், தமிழ் மரபரை, காக்கைப்பாட்டி உரை, தேவநேயம். இதெல்லாம் நூல். ஃபஸ்ட்டு என்ன எப்படி இதை பார்த்துக்கிறீங்கன்னா இயக்கம்னு என்னென்ன வருது? தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் வருதா? வரலாறுனா இலக்கண வரலாறு ஒன்று, பாவன வரலாறு ஒன்று. உரையில் தான் நிறைய வரும். குண்டலகேசி உரை, யாப்பெருங்கல உரை, புறத்திரட்டு உரை, திருக்குறள், தமிழ் மரபரை, காக்கைப்பாண்டி உரை, அதுக்கப்புறம் தேவநேயம் செப்பரேட்டாக இருக்கும். இந்த மாதிரி பிரித்து படித்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. உலக பெருந்தமிழில் வந்து தமிழ் திரு ஈரா இளங்குமரனார். இவரை பற்றி தான் இது எல்லாமே இவரை பற்றி தான் சொல்கிறேன். யாரை பற்றி? தமிழ் திரு ஈரா இளங்குமரனார் பற்றி. ஓகே நெக்ஸ்ட். உலகத்திலே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியாவாம். உலகத்திலே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. மாநாட்டுக்குரிய முதல் மொழி தமிழ் தான் என்று பன்மொழி புலவர் அப்பாதுரையார் சொல்கிறார். ஓகே. யார் சொல்கிறா? பன்மொழி புலவர் அப்பாதுரையார். இப்போ பாவனார் பார்த்தீங்கன்னா தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். இதில் தமிழ் சொல்லாராய்ச்சியில் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதல திட்ட இயக்குனராக பணியாற்றியவர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதல திட்ட இயக்குனர் பணியாற்றியவர் யார்? பாவனார். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தார். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார்? பாவனார். ஓகேங்களா? நெக்ஸ்ட். கடல் கடந்து முதலில் அச்சேரிய மொழி தமிழ் தான். கடல் கடந்து முதல் அச்சேரிய மொழி தமிழ் தான். போர்ச்சுகீஸ் நாட்டோட தலைநகர் லிஸ்பனில் 1554 காடிலா என்ற நூல் முதலாக தமிழில் தான் மொழிபெயர்ப்பு. போர்ச்சுகீஸ் நாட்டு தலைநகர் லிஸ்பனில் 1554 காடிலா என்ற நூல் வந்து முதல்ல தமிழில் தான் மொழிபெயர்த்துக்கிறாங்க. அந்த நூல் வந்து ரோமன் வரிவடியில் அச்சிடப்பட்டுள்ளதான். முதல் தமிழில் தான் மொழிபெயர்ச்சிருக்காங்க. ரோமன் வரிவடியில் அச்சிடப்பட்டது. ரோமன் எழுத்துறையில் வெளிவந்து இந்த முழு பேர் என்ன பார்த்தீங்கன்னா கார்த்திலிடி லிங்கோ தமிழி போர்ச்சுகீஸ் என்ற மாதிரி வந்திருக்கு. ஓகே. இது 2 வண்ணங்கள் வந்திருக்கு.
கருப்பு, சிவப்பு அச்சிடப்பட்டுள்ளது 2 வண்ணங்கள். இந்திய மொழிகளே மேலைநாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறியது தமிழ் தான். இந்திய மொழியிலேயே மேலைநாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறியது தமிழ். செய்தி 6ஆம் உலக தமிழ் மாநாட்டு மலரில் இந்த செய்தி இருக்குது. 6ஆம் உலக தமிழ் மாநாட்டு மலர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசன் இதோட முடியுது. இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சீங்களா? நம்ம குரு குருபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.